கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலே, இந்த நன்னாளிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப் போகிறார், மேன்மைப்படுத்த போகிறார், தடைகளை மாற்றப் போகிறார். என்ன செய்யலாம் என்று கலங்கி இருப்பீங்கன்னா ஒரு அதிசயத்தை நீங்க பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. கர்த்தரே அற்புதம் செய்ய போகிறார், கர்த்தரே நல்ல காரியத்தை செய்ய போகிறார். விசுவாசிங்க. இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? யோபு 5:25. உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல் இருப்பார் என்பதை அறிந்து கொள்வீர். இந்த ஜீவாத்தின் தலைப்பு சந்தானம் பெருகும். அப்படின்னா நம்ம குடும்பம் பெருகும், நம்ம பிள்ளைங்க பெருகுவாங்க, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், மேன்மையா இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை, பிள்ளை இல்லாம பிரச்சனை. சில குடும்பத்துல பிள்ளைங்க இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சந்தானம் என்பது குழந்தை பாக்கியத்தை குறிக்கிறது. நிறைய குடும்பத்துல குழந்தை இல்லாம கண்ணீரோடு இருக்கிறாங்க. ஏன் இந்த வாழ்க்கை வாழணுமா அப்படின்னு இருக்கிறாங்க. அந்நாள் ஒரு நாள் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்நாளுக்கு சாமுவேலை கொடுத்து அவள் வாழ்க்கையில் அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். குழந்தையெல்லாம் வேற இருந்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு கண்டிப்பா தருவார். சில குடும்பத்துல பிள்ளைங்க இருப்பாங்க, பிள்ளைங்களாம் நிம்மதி இருக்காது, பிள்ளைங்களால சமாதானம் இருக்காது, பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, பிள்ளைங்க பிடிவாதமா இருப்பாங்க, மனம் போன போக்குல வாழ்வாங்க. சில குடும்பத்துல பிள்ளைங்க கெட்ட நண்பரோடு பழகி தவறான பாதையில போயிட்டு இருப்பாங்க. அதே போல சில பிள்ளைங்க பெற்றோர்கள் விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட காலகட்டம். வீடுகளிலே உட்கார்ந்து செல்போனுக்கு அடிமையாகி நிறைய விளையாட்டு ஆபாச படங்கள் காரியத்துக்கெல்லாம் பிள்ளைங்க கீழ் அப்படி உட்பட்டு உங்க வாழ்க்கையெல்லாம் சின்ன பின்னமாக்கிட்டாங்க. கவலைப்படாதீங்க. உங்க குடும்பத்துல உங்க சந்தானங்களை, உங்க பிள்ளைங்களை பெருக பண்ண போறாரு. பிள்ளை இல்லாத குடும்பங்கள்ல பிள்ளை ஆண்டு தர போறாரு. பிள்ளைகள் இருந்தும் வேதனையோடு இருப்பீங்கன்னா இந்த பிள்ளைகள் வாழ்க்கையை சரிப்படுத்த போகிறார். அற்புதம் நடக்கும். உங்க குடும்பம் பெருகும், ஆசீர்வாதமா இருக்கும், மரண கட்டில் விலகும். ஏதோ பிள்ளைங்க நான் வாழ மாட்டேன், தற்கொலை செய்து மிரட்டிட்டு இருப்பாங்கன்னா அந்த எண்ணத்தை கருத்துக்கு தூர போடுவார். ஏதாவது பிள்ளைங்க எனக்கு திருமணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா திருமணம் நடக்க உதவி செய்வார். அற்புதம் நடக்கும். நல்ல வேலையிலே பிள்ளைகளுக்கு தருவார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, சந்தானத்தை பெருக பண்ணுங்கள், சந்ததியை பெருக பண்ணுங்கள், பிள்ளைகளை பெருக பண்ணுகிற தெய்வம் நீர் அற்புதத்தை செய்தவர்கள். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். அதிசயங்களை நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன், அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். குழந்தை இல்லாத குடும்பங்களில் குழந்தை பாக்கியத்தை உடனே தான் அற்புதத்தை செய்யும். குழந்தைங்க இருக்கிறாங்க, கீழ்ப்படியாத பிள்ளைங்க, பரிசுத்தம் இல்லாத பிள்ளைங்க, மனம் போன போக்கில் வாழ்கிற பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களை சந்தித்து ரட்சித்து பெற்றோருடைய மன விருப்பத்தின்களை நிறைவேற்றுகிற, அவங்களை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாய் பிள்ளைகள் இருக்கட்டும். இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிறேன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிறேன், குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தெய்வீக கிருபை இருப்பதாக. தீயோர்களை கர்த்தர் கரம் பிடிச்சு நடத்துங்க. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகளை உங்களுடைய பாதையில் நடத்துங்க. கடன் பாரங்கள் விலகட்டும், மரண கண்ணிகள் விலகட்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகள் மேல, அவங்க குடும்பத்தின் மேல தெய்வ கிருபை இருக்கட்டும். ஜெபத்தை கேட்டீங்க. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.